வெங்கட், இப்ப இன்று இரவு முதல் நாளை மாலை வரைக்கும் புயல் நிலவும் அப்படின்னும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இலங்கையை பார்த்தோம்னா அங்கே சில பகுதிகளில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. இன்று இரவு முதல் நாளை வரைக்கும் தமிழகத்தில் பாதிப்புகள் தீவிரமா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கா? மழையின் அளவு எப்படி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா எப்போது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு? இலங்கையில புயல் என்பது உருவானதன் காரணமாக இலங்கையில இந்த புயலுடைய தாக்கத்தால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அதே புயல் தற்பொழுது இலங்கையை விட்டு விலகி தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று நள்ளிரவு தமிழக கடற்கரை பகுதிகளில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலைக்குள் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த டிட்வா புயலானது நிலவக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த டிட்வா புயல் எந்த பகுதியில கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத தற்பொழுது வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் கணிக்க முடியாத ஒரு சூழலும் நிலவி வருவதன் காரணமாக இந்த புயல் தற்பொழுது இந்த புயல் நகர்வுகளை பொறுத்து, சாத்தியக்கூறுகளை பொறுத்து சென்னை, புதுச்சேரி, காரைக்கால், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பரப்புகள்ல தான் இந்த புயலுடைய தாக்கம் என்பது ஏற்படும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக இயல்பை விட மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த புயல் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல இந்த புயலால அதிக மழைப்பொழிவு இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதலே ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டுமே பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த புயல் மேலும் நெருங்கி வரக்கூடிய நிலையில வடகடலோட மட்டும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த புயல் எந்த இடத்துல கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் கணிக்க முடியாத சூழல்ல தற்பொழுது வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி இன்று நள்ளிரவு தமிழக கடற்கரையில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை தமிழக கடற்கரை பகுதிகளில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 25 கிலோமீட்டர் தொலைவில் தமிழக கடற்கரை பகுதியில் அந்த புயல் டிட்வா புயல் நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதனுடைய நகர்வுகளை கண்காணித்து எந்த இடத்துல கரையை கடக்குதோ அந்த இடத்துல அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கு, ஏன்னா இது மலையை புயல் கரையை கடக்கும் பொழுது மழை பொழிவை கொடுக்குமா அல்லது காற்றினை அதிகமாக கொடுக்கக்கூடிய புயலாக இருக்குமா அப்படிங்கிறத அதனுடைய தொடர்ந்து நகர்வுகளை பொறுத்துதான் கணிக்க முடியும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெங்கட், இன்று சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நாளையும் இங்கே மிக கனமழை பெய்யும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையில என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? சென்னையில் இருந்த இந்த புயலானது எவ்வளவு தூரத்தில் நிலை கொண்டிருக்கு? இது பற்றிய விவரம் என்ன? சென்னைக்கு இன்று நாளை என 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் இன்று காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை மட்டுமே பெய்து வருகிறது. மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டாலும் கூட பெரிதான மழை என்பது சென்னையில பெய்யவில்லை. தற்பொழுது இந்த டிட்வா புயலானது 380 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு தெற்கே தற்பொழுது இந்த டிட்வா புயலானது நிலவி வருவதன் காரணமாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் டிராக்டர்கள், மோட்டார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. சுரங்க பாதைகளில் தொடர்ந்து கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு தேசிய பேரிடர் மீட்பு பணியினரும் சென்னையில தயாராக இருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயல் சென்னையை மேலும் நெருங்கும் பொழுது கூடுதலாக 5 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் சென்னைக்கு தேவைப்படும் என அமைச்சர் KKS கூட செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அப்படி சென்னைக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய பட்சத்துல கூடுதலாக 5 குழுக்கள், 5 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் தயாராக பணியில ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது சென்னையில 30 பேர் கொண்ட ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் தற்பொழுது சென்னையில தயாராக இருக்கக்கூடிய நிலையில மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, தமிழக அரசு உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் தற்பொழுது சென்னையில ஆங்காங்கே தற்பொழுது பாதுகாப்பு பணியில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடல் சீற்றம் அதிகமாக காலை முதலே காணப்பட்ட நிலையில கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என ஏற்கனவே மாநகராட்சியும் முதலமைச்சரும் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு சில மக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட அமைச்சர் அதன் ஒரு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய நிலையிலும் டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வருவதன் காரணமாக சென்னையில 30 பேர் கொண்ட ஒரு தேசிய பேரிடர் மீட்பு பணியும் தயாராக உள்ளது. மாநகராட்சியும் தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டு மையத்துல அனைத்து சுரங்க பாதைகளும், அதே போல மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட அந்த இடங்களிலுமே தொடர்ந்து CCTV மூலியமாகவும் தொடர்ந்து மாநகராட்சியும் சென்னையை கண்காணித்து வருகிறது.
முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.